வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு பன் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளை ரவா 2 கப்பு, உருளைக்கிழங்கு 1, சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 2, கருவேப்பிள்ளை 2 இனுக்கு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, சீரகம் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வெள்ளை ரவையை மிக்ஸி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவை அரைச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கிறோம், அதை மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அரைச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இதில் தக்காளி 2 பொடியை நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சீரகம், இந்துப்பு, பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். தண்ணி ரொம்ப தண்ணியை விட்டுறாம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலக்கி எடுத்துக்கிறணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு இதையும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கலக்கி ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்லோவிலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலேயே வச்சு மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு பிரட்டி போடலாம். பாருங்க, நல்லா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. 3 பன் தோசை போட்டு எடுத்துட்டப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி, சீக்கிரம் செய்யக்கூடிய ரெசிபி. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.